எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனையை சிந்திப்போம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனையை சிந்திப்போம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2வது வசனம். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலம் உண்டு. நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அப்படி இல்லாதிருந்தா நான் சொல்லியிருப்பேன். ஆகவே உலக ராஜ்யம் தேவன் ஆயத்தப்படுத்தி இங்கு நம்மை வாழ வைக்கிறார். பிரமாணத்தை மீறினபடினால் நமக்கு மரணம். மறுபடியுமா இயேசு பிரமாணத்தை சரி செஞ்சு மரணத்துக்கு மருந்தாய் மறு வாழ்க்கைக்கு விருந்தாய் தேவன் இந்த உலகத்துக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன ஆலோசனை. ஆகவே பரலோக ராஜ்யம் நம்ம பார்க்க முடியாது, ஆனால் கேட்க முடியும். வேத வசனத்தை கேட்டு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள, பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்ள, இந்த பூலோகத்தை அறிந்து புரிந்து தெரிந்து கொண்டால் நம்ம வரத்துக்கு முன்னாடி இந்த பூலோகத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி மண்ணை கொட்டி மரம் நட்டு மழை அனுப்பி எல்லாத்தையும் விளை வச்சு நம்மளை எங்க வாழ வச்சார். ஆனா பிரமாணத்தை மீறும் போது தேவனை விட்டு நம்ம துரத்தப்பட்டோம். ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டோம். மறுபடியுமாய் தேவன் இந்த பூமிக்கு வந்து தன்னைத்தானே வழியாக்கி நித்திய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் அப்படி இல்லாதிருந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆகவே பூமியில வாழுகிற இன்றைய காலகட்டத்தில் 800 கோடி மக்கள் வாழ்கிறோம். ஆகவே இங்க வாழ்வதற்கு காத்து தண்ணி சூரிய வெளிச்சம் பூமியினுடைய விளைச்சல் இதெல்லாம் இராவிட்டால் யாரும் வாழ முடியாது. இதெல்லாம் யாரு செய்கிறாங்க? இயேசு கிறிஸ்து தான் இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே நம்ம மறுபடியுமாய் நித்திய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே நித்தியம். சத்தியம் அறிந்தா நித்தியம், அறியாவிட்டா உலக பைத்தியம். உலகத்தை ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தாதபடி ஆகவே ஜீவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாய் வேத வசனத்தை வாசிப்போம், யோசிப்போம், விசுவாசித்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.